ஸ்ட்ரேஞ்சர் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடைசி பார்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்ட் 1க்கு 2க்கு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட 2 வீடியோவையும் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்சு. இது வரைக்கும் கோணிப்பை தலையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஆக்சுவலாக அவன் யார் அப்படிங்கிறத இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஆக்சுவலாக அவனை ஏற்கனவே காட்டிட்டாங்க. ஸோ யார் அப்படிங்கிறத உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. கிளைமேக்ஸில் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். போன பார்ட்டோட எண்டில் நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ கேங்கில் இருந்த ஷெல்லி அப்படிங்கிற பொண்ணை கொலை பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ படம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன ஷெல்லியை நம்ம கோணிப்பை தலையனும் கூட இருந்த பொண்ணும் எடுத்து வண்டியில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. இதை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அவனுக்கு போனதுக்கப்புறமா அங்கேருந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போ கரெக்டாக அவள் போயிட்டு இருக்க வழியில் நம்ம ஷெரீஃபோட வண்டி வருது. ஸோ எவனை நம்புறதுனே தெரியல, இவங்கிட்ட போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒளிஞ்சுக்கிறா. அந்த வண்டி அங்கேருந்து போனதுக்கப்புறமா அங்கேருந்த ஒரு பழைய சர்ச்சுக்கு வந்து சேர்றா. அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு பழைய பியானோ ஒன்று இருக்குது. இவ்வளோ நல்லா பியானோ வாசிப்பா இல்லையா, ரயனுக்கு வேறு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நின்று ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று பின்னாடி இருந்து வருது. யாரா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நர்சக்கா வீட்டில் 2 பசங்க இருந்தானுங்க தெரியுமா. அதில் அந்த கருப்பு டிஷர்ட் போட்டிருந்த ஒருத்தனை கொன்றுவானுங்க, இன்னொருத்தன் நம்ம நர்ஸுக்கிட்ட சண்டை போட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பியிருப்பான், ஞாபகம் இருக்கா. அவன் கரெக்டாக அங்கே வரான். வந்தவன் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு பயப்படாத, இங்கே யாரும் மாஸ்க் மாட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சரக்கு பாட்டில் எடுத்து அதை 2 கிளாஸில் ஊற்றுறான். அதுக்கப்புறமா அங்கே இருந்த பெஞ்சில் போய் உட்காந்துட்டு அந்த கிளாஸை கையில் எடுத்துட்டு டு த டெத், மரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரயனும் இறந்துட்டான்ல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் அவனுக்காக அதை எடுத்து குடிக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் அவனுங்க கொண்டுட்டானுங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கொண்டுட்டானுங்க, ஆனால் என்னால் புது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் இறந்துட்டாங்க, ஆனால் அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் நான் புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவளும் விட்டா போதுண்டா சாமி, இந்த ஊரில் எவனை நம்புறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயப்பட்ட காலோட அங்கேருந்து நொண்டி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. இப்படி இவன் நொண்டிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிரில் நம்ம ஷெரீஃப் கரெக்டாக வந்துடுறான். உன்னதான் ஊர் பூரா தேடிட்டு இருக்கேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா, வந்து வண்டியில் ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நல்லா இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம்டா, இதுக்கு மேலே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்கார்றா. இவன் பேசுறதுமே ஒரு மாதிரி சைக்கோத்தனமா மெதுவா ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசுறான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அந்த கொலைகாரங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற சொல்றா. ஓ உனக்கு தெரியுமா, எங்க இருக்கானுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் என்னை இங்கிருந்து முதல்ல வெளியில கூட்டிட்டு போ, அதுக்கப்புறமா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி எங்க போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது என் தங்கச்சி எங்க இருக்காளோ அங்க கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இன்னொரு விஷயத்தை போட்டு உடைக்கிறான். உன் தங்கச்சி உன்னை தேடிட்டு இங்கே தான் வந்துகிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட உடனே இதனடா புதுசுக்கள், நம்மளே இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம், அவ வேற இங்க வந்துகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறமா இந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, என் கை ரொம்பவே காயப்பட்டிருக்கு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவனும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட தானே இருக்குது, எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்காக பின்னாடி இறங்கி போகிறான். கிடைச்சது சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறா. சரி கார் கிடச்சிருச்சு, இதையாவது எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுவா அப்படின்னு பார்த்தோம்னா, நீ ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டு கொடுத்தாலும் சரி நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காருக்குள்ளே எதையோ தேடிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா. என்ன தேடுறா அப்படின்னு பார்த்தோம்னா, இவ தங்கச்சி இங்கே வந்துகிட்டு இருக்கா இல்லையா, அவளை வர வேணான்னு சொல்றதுக்கு, அவளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மொபைல் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. ஸோ அப்படி தேடிட்டே ஓட்டிட்டு இருக்க ஆப்போசிட்ல ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வருது. இவளும் ஸ்டேரிங் திருப்ப அங்கேருந்த மரத்தில் கொண்டு போய் இடிச்சு சொருகி நிறுத்திடுறா. வேகமாக கொண்டு போய் இடிச்சதுனால ஆள் அங்கேயே மயங்கிடுறா. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே எந்திரிச்சு பார்க்க டக்குன்னு நம்ம கோணிப்பை தலையன் அவளை அள்ளி அப்படியே வண்டியில் போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வண்டியில் இவளுக்கு பக்கத்திலேயே நம்ம ஷெல்லியோட பாடியும் கிடக்குது. ஸோ கையை காலை கட்டி போட்டு அங்கேருந்து அப்படியே கூட்டிட்டு போகிறான். ஸோ அப்போ ஆப்போசிட்டில் வந்து நம்ம கோணிப்பை தலையனோட வண்டி தானே இருக்கு. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஷெரீஃபுக்கும் இந்த கொலைகாரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறானுங்க. போன பார்ட்டில் அந்த 2 பசங்களும் சேர்ந்து கூட படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருப்பானுங்க இல்லையா, அதுக்கான கேஸ் தான் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. யாரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஷெரீஃப் தான் அந்த பையனோட அப்பா. ஸோ இப்போ புரியுதா நம்ம கோணிப்பை தலையனுக்கு நம்ம ஷெரீஃப் ஏன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அப்போ இந்த கொலைக்காக இவனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பையன் சின்ன வயசுலேயே இப்படி கொடூரமா ஒரு கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஆக்சுவலாக இதை பண்ணது நம்ம ஷெல்லி, ஆனால் நம்ம கோணிப்பை தலையனுக்கு தான் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஷெல்லியை பார்த்தீங்கன்னா அங்கே தான் கூட்டமாக உட்காந்துட்டு இந்த கேஸை கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஜட்ஜ் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த பையனுக்கு கவுன்சிலிங் ரெகுலராக கொடுக்கணும், அதுவும் இந்த பையனுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஸோ அது வரைக்கும் நம்ம கோணிப்பை தலையன் எங்க இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஷெரீஃபுக்கு அந்த ஊரில் ரொம்ப கிளியரான ரெக்கார்டு இருந்திருக்கு. ஸோ உன்னோட நன்னடத்தை காரணமாக இந்த பையனை நீயே வச்சு பார்த்துக்கலாம், ஆனால் நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம ஜட்ஜ் அங்கேருந்து அவங்களை விடுவிக்கிறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட சலச்சவன்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கோணிப்பை தலையனும் நம்ம ஷெல்லியும் அடுத்த வாரமே அந்த காட்டுக்குள்ளே வேற ஒருத்தனை கொலை பண்ணுறாங்க. இந்த கொலையை முழுக்க பண்ணது நம்ம கோணிப்பை தலையன் தான். கையில் கோடாரி எடுத்து அவனை அடிச்சே கொண்டு வந்திருக்கான். அதுக்கப்புறமா இது நம்ம ஷெரீஃபுக்கு தெரிய வருது. சரி நம்ம கோணிப்பை தலையனை ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் உள்ளூர்காரங்களை கொலை பண்ணக்கூடாது, வெளியூர்காரங்களை மட்டும்தான் கொலை பண்ணணும், அதுவும் நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி
இப்படி தான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புதுசாக ஒரு ரூட்டை போட்டு கொடுக்குறான். ஸோ இப்படி தான் இந்த சீரியல் கில்லரை உருவாக்கி இந்த ஊருக்குள்ளே நடமாட விட்டுட்டு இருக்கான் அந்த ஷெரீஃப். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை அவனுக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கேரேஜ் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே தான் அந்த கொல்ற பாடி எல்லாத்தையும் கொண்டு போவானுங்க போல. அங்கே இறந்து போன ஷெல்லியோட உடம்ப அங்கே ஒரு கிரைண்டர் மாதிரி ஒரு மிஷின் ஒன்று இருக்கு. இந்த ராங் டர்ன் படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சிருந்திருக்கானுங்க. அதுக்குள்ள போட்டு அந்த பாடியை தடையமே இல்லாமல் அரைச்சு எடுத்துறானுங்க. ஸோ இப்படி தான் அவனுக்கு கொல்ற எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணுவானுங்க போல. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினை பார்க்குற மாதிரி அங்கே பக்கத்துலேயே படுக்க வச்சிருந்திருக்கானுங்க. ஸோ அடுத்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி அவளை அப்படியே பக்கத்தில் படுக்க போட்டிருக்கானுங்க. என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படியே ஊருக்குள்ள வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும்ல, அங்கே நம்ம ஷெரீஃப் மற்ற ஊருக்காரங்களாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 3 பேர் வந்து இறங்குறானுங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, அவளோட பாய் ஃப்ரெண்டு, அப்புறம் கூட ஒருத்தன் வந்திருக்கான். யார் அப்படிங்கிறது தெரியல, போலீஸ்கார மாதிரி இருக்கான். வந்தவனுங்க நம்ம ஹீரோயினோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு பார்க்குறானுங்க. இவளை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே, ஆனால் இருந்தாலும் இவனுக்கு கிட்ட எதையுமே சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அங்கே இருந்த ஒரே ஒரு வெயிட்ரஸ் மட்டும் அவங்க கிட்ட வந்து இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணா தெரிஞ்சா, ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காணாம போனதை பற்றி சொல்றா. ஸோ அது தெரிஞ்சுதான் இவனும் இங்கே வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற யாருமே அதுக்கப்புறம் எதையுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. பத்தாவதுக்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு வேற பாருங்களேன், இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் எதுக்கு அவனுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வெயிட்ரஸ் மேலே கோவப்படுறா. அதுக்கப்புறமா இவனுங்க இப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறானுங்க அந்த வெயிட்ரஸ் வெளியில வராங்களா அப்படின்னு. வெளியில வந்ததும் அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்குறானுங்க தனியா. இங்கே யாரும் இல்லை, உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவளுமே நம்ம ஷெரீஃபை தான் கை காட்டுறா. அந்த ஷெரீஃப்க்கு இங்கே நடக்கிறத பற்றி எல்லாமே தெரியும், அவனை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறமா இவனும் நம்ம ஷெரீஃபை ஃபாலோ பண்ணிட்டே வரானுங்க. நம்ம ஷெரீஃப் இப்போ எங்கே வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நர்ஸாக்காவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட பாடியை பார்க்கறதுக்காக மார்ச்சரிக்கு வந்திருக்கான் அவனோட அசிஸ்டண்டோட. அப்போ அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இதை FBI மாற்றிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெளியூர்காரங்க தான் இறந்து போயிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ நம்ம ஊருக்காரங்களே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை இதுக்கு மேலே இப்படியே விட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேச, அப்போதான் நம்ம ஷெரீஃபும் அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் வெளியூர்காரங்களை மட்டும் தான் கொல்ல சொல்லி அவங்க கிட்ட கண்டிஷன் போட்டிருந்தேன், ஆனால் இப்போ இது எல்லாமே மாறி போயிருச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான், அந்த ஒரு பொண்ணு மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா, அவள் இறந்திருந்தா அப்படின்னா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம அசிஸ்டன்ட் என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காய் பார்த்துட்டு இருக்க, அங்கேருந்த கத்தி எடுத்து அவன் நெத்தியில் சொருகி அப்படியே அவனை கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அங்கேருந்தே அவனோட பாடியை ஒரு கவரில் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். இதை 3 பேரும் காருக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த பொண்ணு இது மாயாவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த பாடி ரொம்ப பெருசாக இருக்குது, அது மாயாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரன் சொல்கிறான். போலீஸ்காரனா யாருன்னு தெரியல, பார்க்கறதுக்கு போலீஸ்கார மாதிரி தான் இருக்கான், பார்ப்போம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த இறந்து போன ஷெல்லியோட மாஸ்கை மாட்டி இவனையும் அழகு பார்க்குறானுங்க. என்ன அப்படின்னா இனிமேலே நீ தான் எங்களுக்கு ஷெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இவளையும் கூட கூட்டிட்டு சேர்ந்து கிளம்பிட்டானுங்க. இதனோட எப்படி பழி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஷெல்லி அதுக்கப்புறம் நம்ம கோணிப்பை தனே உனக்கு 2 பேரும் எங்கே ஆரம்பிச்சானுங்க, அவனுக்கு 2 பேர்த்தோட சின்ன வயசு கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா, கூட இருக்கிற அந்த பொண்ணோட கதை என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்ணுறானுங்க. வழக்கம் போல நம்ம கோணிப்பை தலையும் நம்ம ஷெல்லியும் அந்த ஒரு கடைக்கிட்ட நின்று வெளியூர்காரங்க எவனா வரானுங்களா, அடுத்து எவனை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஷெல்லி கடைக்குள்ள வர அங்கே ஒரு பையன் நம்ம ஷெல்லி கிட்ட வந்து வளைஞ்சு பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கரெக்டாக வந்து அந்த இடத்துல முறைக்க, நான் ஒன்றும் பண்ணல, அந்த பொண்ணு தான் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறான். ஆனால் இவ்வளோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ ஏற்கனவே இந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருந்த, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப, இதை நம்ம ஷெல்லியும் நம்ம கோணிப்பை தலைன்னு பார்க்குறானுங்க. சரி சிக்கிட்டானுங்க ஆடுங்க, அடுத்து இவங்களை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இவங்களோட ஹோட்டல் ரூம்லாம் கண்டுபிடிச்சி போய் டமாரா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனால் எவ்வளோ நேரம் கதவை தட்டியும் வெளியில் யாருமே வரல. ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டு நம்ம கோணிப்பை தலையை அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்க, நீங்கள் என்னடா கொலை பண்ணுறது, என் பாய் ஃப்ரெண்டை நானே போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த வெள்ளத்தில் உட்காந்துட்டு இருக்கான் அந்த பொண்ணு. அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணா, அதை அவன் பிரேக் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை பார்த்த நம்ம கோணிப்பை தலையும் நம்ம ஷெல்லியும் யூ ஆர் அப்பாயிண்டட் மர்டர் சான்ஸ் கிரெடிட்டட் ஆன் எவ்வளவு வெளியூர்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்துட்டு கொலை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறமா அப்படியே கரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு மறுபடியும் அதே கடைக்கு தான் வந்திருக்கானுங்க. அங்கே ஒரு ஜோடி பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பி போகிறானுங்க. அங்கே போய் நம்ம ஹீரோயினை கையை கட்டி அந்த கதவையும் தட்ட சொல்கிறானுங்க, டமாரா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா கதவை உடச்சிட்டு உள்ளே போய் உள்ளே இருந்த 2 பேர்த்தையும் சேர்ல கட்டி போட்டிருக்கானுங்க வழக்கம் போல. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டெஸ்ட், இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தனை கொலை பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோணிப்பை தலையை நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் நான் யாரையும் கொலை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க, அவன் கடுப்பாயி அந்த பையனை அந்த கோடாரி எடுத்து அடிச்சு கொள்றான். இதை பார்த்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பயங்கரமாக கத்தி அலற, அதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா இந்த கூட இருக்கிற பொண்ணு. இதை கவனிச்சா நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது, கொலை தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அவளோட வயிற்றுலேயே சொருகி அங்கேயே அவளை முடிச்சு விட்டுறா. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஏற்கனவே ஷெல்லியும் கொலை பண்ணிட்டா, இப்போ இவளையும் கொலை பண்ணிட்டா, அவ்வளோதான் இவளை முடிச்சு விட்டுருவான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோணிப்பை தலையை எதுவுமே பண்ணாமல் நம்ம ஹீரோயினை அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அந்த கத்தியை எடுத்து கொண்டு போய் அந்த ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தால அவளை நம்ம ஹீரோயினோட கையாலே கொலை பண்ண வைக்கிறான். கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த ஃபீல் நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோயினை இவன மாதிரியே ஒரு சைக்கோவா மாத்திரக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கானோ என்னவோ தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு இன்னும் நம்ம ஷெரீஃபை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் நம்ம
ஷெரீஃப்க்கு இவனுக்கு பின்னாடி வர்றது அப்படியே தெரிஞ்சு போயிருது. ஸோ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கோணிப்பை தலையனுக்கும் இவன் கன்வே பண்ணிடுறான். அது மட்டும் கிடையாது, அவங்கள நான் அந்த கராஜுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பக்கமாக வண்டியை ஓட்டிட்டு போகிறான். இப்படியே அவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஷெரீஃபோட வண்டியை காணோம், இவனும் வண்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாகவே ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஷெரீஃப் ரொம்ப விவரமாக அந்த பக்கமாக ஒளிஞ்சிருந்து அதுக்கப்புறமா இவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த வழியாக வந்து பார்க்க ஒரே ஒரு பழைய வண்டி மட்டும் நிற்கிது. இந்த வண்டிக்கு வீடு மாதிரி செட்டப் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வண்டி கிட்ட வந்து நிற்கிறானுங்க. இவனும் உள்ள யாராச்சும் இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்துட்டு உள்ள போய் பார்க்க உள்ள யாருமே இல்லை. அப்போ நம்ம போலீஸ்காரன், நான் மட்டும் இங்கிருந்து வெளியில போய் செக் பண்றேன், நீங்க 2 பேரும் உள்ளே இருங்க, நான் வர்ற வரைக்கும் கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கண்ணையுமே கொடுத்துட்டு போறான். வேற யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா யோசிக்காம சுட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இறங்கினவன் அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அவனோட ஷெட் வரைக்கும் வந்துடுறான். வெளியிலேயே நிறைய ரத்தமெல்லாம் சிந்தி கிடக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒரு ஆளு கையை தூக்குடா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறான். யாரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஷெரீஃப் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருந்திருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஷெரீஃப் அவனை அங்கேயே சுட்டு கொண்டுடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு நம்ம கோணிப்பை தலையன் கரெக்டாக அவ தங்கச்சி இருக்கிற இடத்துக்கே வந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது அவ இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறது. இவனும் கையில கோடாரி எடுத்துட்டு அந்த வண்டியை சுத்தி சுத்தி போய் அங்கங்க தட்டி உள்ள இருக்கிறவங்களை பயமுறுத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணு பயத்துல கத்தி அழுகவே ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறமா அவளோட பாய் ஃப்ரெண்டு கையில இருந்த கன் எடுத்து அங்க இங்கன்னு சுட ஆரம்பிக்கிறான். சரி விளையாண்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரக் எடுத்து கொண்டு வந்து நேரம் அந்த வண்டியை இடிச்சு முட்டி கீழே தள்ளிடுறான். அதுக்கப்புறமா அந்த வண்டியை உடச்சுக்கிட்டு உள்ள போக கரெக்டா அவன் கையில இருந்த கன்ல புல்லட்டு தீந்து போயிருது. அதுக்கப்புறமா அவளோட பாய் ஃப்ரெண்டை அங்கேயே கொண்டு போட்டுட்டு அவளோட தங்கச்சியை மட்டும் வெளியில கூட்டிட்டு வரான். நம்ம ஹீரோயின் முன்னாடி நிக்க வச்சு அவளையுமே கொலை பண்றான். நம்ம ஹீரோயினால பார்க்க மட்டும் தான் முடியுது, வேற எதுவுமே செய்ய முடியல. ஸோ நீ என் கூட்டாளிங்களை என் கண்ணு முன்னாடியே கொன்னே இல்லை, இப்போ உன் தங்கச்சியை உன் கண்ணு முன்னாடியே கொள்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி பண்றான். நம்ம ஹீரோயினால அழுக மட்டும் தான் முடியுது, வேற எதுவுமே பண்ண முடியல. சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட பாடியை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை இங்க இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், இதுக்கப்புறம் இதே வழியோட உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப சொல்றான். என்னடா இப்படி கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த கார் எடுத்துட்டு அங்க இருந்து வெளியில போறதுக்காக ரொம்ப தூரம் வந்துடுறா. ஸோ இதுக்கப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போய் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு யார் இருக்கா என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த வண்டியை அப்படியே ஒரு யூட்டனை போட்டு கையில கன் எடுத்துட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஸோ அவ்வளவுதான், இனிமேல் உங்களை மொத்தமா முடிச்சு விடுறா அப்படிங்கிற மாதிரி வண்டி எடுத்து வந்துகிட்டு இருக்க. நம்ம கோணிப்பை தலையன் அவளோட தங்கச்சியோட பாடி எடுத்துட்டு கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ள வந்துருப்பான். இவளும் அதே வழியா உள்ள போக நம்ம ஷெரீஃப் உட்காந்து ரேடியோல எதையோ கேட்டுட்டு இருக்கான். அவனை போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உன்னை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த கன் எடுத்து நம்ம ஷெரீஃபை அவ்வளவுதான் அங்கேயே சுட்டு கொலை பண்ணிடுறா. அவனும் திரும்பி சண்டை போடல, அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. சரி ஆடுற வரைக்கும் ஆடிட்டோம், இந்த பொண்ணு வந்து தான் முடிச்சு வைக்கணும்னு இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே செத்து போயிடுறான். அதுக்கப்புறமா அங்க இருந்து உள்ள போக ஒரு ரூம்குள்ள போறா. அங்க நிறைய கேண்டில்லாம் ஏற்றி வச்சு நிறைய போட்டோலாம் அடிக்க வச்சிருக்கானுங்க. அந்த ரூமோட செவுத்துல பார்த்தா அப்படின்னா கண்டபடி என்னென்னவோ கிறுக்கி வச்சிருந்திருக்கான். ஒரு சைக்கோ உட்காந்து அந்த ரூம்குள்ள கிறுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கிறுக்கி வச்சிருக்கான். இப்படி அவன் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க. பின்னாடியே நம்ம கோணிப்பை தலைன்னு வந்துடுறான். வந்தவன் சொகுசா அந்த சேர்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உன் மனசு முழுக்க எவ்வளவு வலி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம கோணிப்பை தலையன், நான் நினைச்சிருந்தா உன்னை முன்னாடியே கொண்டு இருந்திருக்க முடியும், ஆனா நான் அதை பண்ணல, நான் உன்னை விடுவிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உனக்கு இது ஒரு புது விடுதலை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு மாஸ்கை கழட்டு, நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பயமே இல்லாம அவங்ககிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கா. ஸோ மாஸ்கை கழட்ட நம்ம நர்சக்காவோட ஃப்ரெண்டு தான் இவன். ஸோ அதை நிறைய பேர் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க, இதை ஏன்டா பெரிய ட்விஸ்ட் மாதிரி இங்க வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அவனோட கழுத்துல அந்த ஸ்மைலி சிம்பிளை பச்சை குத்தி இருந்திருப்பான், இதை நீங்க நோட் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் இதை ஏன் ஆரம்பத்திலேயே சொல்லணும், சொல்லாம இருந்தோம் அப்படின்னா கதை கேட்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னதா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணேன். ஸோ செட் ஆகல அப்படின்னா மன்னிச்சிருங்க, படத்திலே அவ்வளோதான் வச்சிருக்கானுங்க, ஆரம்பத்திலே சொல்றதுக்கு இங்க வந்து சொல்றது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. அப்போ நம்ம ஹீரோயினும் பின்னாடி இருந்த ஷெல்லியோட போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்க. என்னோட வாழ்க்கையில எனக்குன்னு இருந்தவ ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்ல அவுத்து விடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு, நான் உன்னை கொல்றதுக்காக தான் இங்க வந்தேன், ஆனா உன்னை கொண்டுட்டு வாழ்றதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. இப்போ எனக்கு இருக்கிறது எல்லாமே நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறா. என்னடா கடைசியில இப்படி ட்விஸ்ட் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தோம், கடைசியில பார்த்தா வில்லியா மாறிட்டா. அவனும் மொத்தமா குழம்பி போய் என்ன சொல்றா அப்படிங்கிறது புரியாம மேல எங்கேயே முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவனும் நம்ம ஹீரோயினை நெருங்கி வர நம்ம ஹீரோயினும் கையில இருந்த கன்னை அவன்கிட்ட கொடுக்குறா. அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட வர அவனோட பேக்கெட்ல இருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த இடத்துல அவனை குத்தி கொலை பண்ணிடுறா. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா அவளோட கன்னில் புல்லட் இல்லை, ஸோ இதுக்கு மேலே அவனை கொல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை மேனிபுலேட் பண்ணுற மாதிரி பேசி அவங்க கிட்ட இருந்த கத்தி எடுத்து அவனவே குத்தி கொண்டு இருக்கா. ஸோ நான் வில்லி இல்லடா, நான் எப்பவுமே ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். நம்ம கோணிப்பை தலையனும் அவளை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறமா அவனோட கோடாரி எடுத்து அவனை அடிச்சு அங்கேயே கொலை பண்ணிடுறா. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஊரில் வெளியூர்காரங்க யாருமே கொல்லப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டு அந்த படத்தை அங்கேயே முடிச்சிடறானுங்க. ஸோ எதிர்பார்த்ததை விட கடைசி பார்ட்டை கொஞ்சம் மொக்கையாவே முடிச்சிட்டானுங்க. இன்னும் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருந்துருக்கலாம். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்களுக்கு நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.